இப்போ என்ன விஷயம்னா, நான் டெய்லியும் சாட்டர்டே அந்த வீடியோ வந்து நான் லைவில் எப்பயுமே ஃபோனில் பார்த்துட்டு இருப்பேன். நான் இன்றைக்கி என் ஒர்க் முடிச்சுட்டு நான் லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது எப்பயுமே வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவார். நேற்று நாமக்கல்லில் 13 நிமிஷம் பேசியிருந்தார். 13 நிமிஷம் 14 நிமிஷம் பேசிட்டு இந்த கரூர் வந்ததுக்கப்புறம் நான் லைவில் பார்த்த மழை பெய்கிற மாதிரி அந்த ஈசல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. அப்போ என்னடா, ஆனால் அப்போ இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 3 நிமிஷத்தில் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா 2-3 ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. ஒரு 3 நிமிஷத்தில் அந்த ஸ்பீச்சை கட் பண்ணிவிட்டு போயிட்டார். நான் கூட என்ன சரி ஓகே இவ்வளோ தான் ஸ்பீச் போல் அப்படின்னு நினச்சி விட்டேன். அவர் ஸ்பீச்சை கட் பண்ண அடுத்த ஒரு 5வது நிமிஷமே பார்த்தீங்கன்னா கரூரில் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் என் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் வருது. என்னடா இப்போ தான் தலைவர் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து அங்கே லைவாக நடக்கிறதுலாம் இங்கே ஃபேஸ்புக்கில் நியூஸாக வந்துருக்குது. பார்த்தா முதலமைச்சர் வந்து அங்கே அமைச்சரை அமைச்சு விட்றாங்க, அமைச்சர் வராங்க. இதெல்லாம் எப்படி வந்து இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் முன்கூட்டியே எப்படி எல்லாருக்கும் தெரியும்?